பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்கலாம்னா, ஒரு சின்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கமிங் டேஸில் வந்து நிறைய ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது. லைக் ஐசிஆர்பி எக்ஸாம், கேட்டு, ஜாமு, ஜஸ்ட்டு, நெஸ்ட்டு இந்த போன்ற எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது சரிங்களா. ஸோ, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் வந்து உங்களுக்கான சிலபஸ் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் சரிங்களா. நம்மளோட சேனலோடைய ஹோம் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கான அந்த சோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ, சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டுக்கு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி ஐசிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நோட்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ, நான் வந்து இப்போ பர்சனலாக என்னென்னா, இது வந்து நான் என்னுடைய ஐஐடி ஜாம் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கலெக்ட் பண்ணியிருந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னுடைய ஸ்டடி டைம் போக தான் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இதை பற்றி உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இங்கேருந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியும். அதே நீங்கள் வந்து பிகினராக அப்படின்னு, அதாவது இப்போ தான் நான் வந்து டிகிரியை என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இது வந்து புரியாது. அதனால் வந்து நான் கைட் பண்ணுறது ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது சரிங்களா. ஸோ, இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஆர்பி எக்ஸாமுக்கு தான் என்னுடைய ஸ்டடி டைமும் போயிட்டு இருக்குது. ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ அடுத்து வரப்போகக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த நோட்ஸை வந்து லிங்க் வந்து ட்ரைவ் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் வந்து யாருக்குமே 1-to-1 செஷன் கிளாஸ் வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வேணால் நான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து 1-to-1 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போது வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, அரௌண்ட் எல்லாமே வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ, எப்போ ரீச் பண்ணுறோமோ அடுத்த அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்லேயே நம்ம வந்து லைவ் கிளாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனௌன்ஸ் மட்டும் நாங்கள் கொடுத்துடுவோம். ப்ளஸ் அடுத்து வரக்கூடிய கேட்டு, ஜாமு, ஜஸ்ட்டு எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ, நீங்கள் வந்து இன்னும் அதுக்காக அமௌண்ட் வந்து ரெடி பண்ணாமல் இருக்கீங்க, எனக்கு இன்னும் அதுக்கான அமௌண்ட்டும் அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாமே வந்து இன்னும் ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, அரௌண்ட் ஒரு 5000 ருபீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்கள் ஃபுட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 5000 ருபீஸ் ஆகும்னு வந்து ஒரு ஓவராலாக கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ, அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ கேட் எக்ஸாம் எடுத்திங்கன்னா 1800 ஃபீஸ் வரும். ஜாம் எக்ஸாமுக்கும் 1600 ஃபீஸ் வரும் சரிங்களா. நெஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வரும். 750 650 வரும். அதே மாதிரி நெட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வரும். ஸோ, இதில் வந்து உங்களுக்கு எப்பவுமே நியர்பை சென்டர் தான் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. அதனால் ஒன்றும் ஓரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ, நீங்கள் அதுக்கான அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 12 மந்த்ஸே இருக்குது சரிங்களா. ஸோ, அது இன்னும் நமக்கு வந்து டைம் நிறையாவே இருக்குது. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து டிஎன் இல்லை கவர்மெண்ட்டோடைய டெக்ஸ்ட் புக் படித்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்கை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ, நானும் வந்து எக்ஸாம் டிஎன் சிலபஸையும் கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸையும் நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ, அதனால் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதுலேருந்து நான் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏதாவது நான் வந்து தவறாக உங்களுக்கு வந்து ஒரு கருத்துக்களையோ இல்லை வீடியோவில் வந்து உங்களுக்கு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை திருத்திக்க முடியும். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இல்லைனா வேறு எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. ஸோ, நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லா ஸ்டே ஃபோக்கஸாக பண்ணுங்கள். அதாவது சிம்பிளாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5 இயர்ஸோடைய டிசிப்ளின் தான் அடுத்த 15 இயர்ஸோடைய ஃப்ரீடமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு கோட்டாவே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இப்பொழுதைக்கு நான் வந்து யூடியூப் மட்டும்தான் ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் நான் வந்து லிங்க்கும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ, அதனால் நான் வந்து இது மட்டும் தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஏன்னா அது போயிட்டுச்சுன்னா யூடியூப் கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நான் அட்மினை ப்ரொவைட் பண்ணணும், ஹெச்ஆரை ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து மேனேஜிங் டைரக்டர், வீடியோ டைரக்டர்லாம், கண்டென்ட் கிரியேட்டர்லாம் நான் வந்து வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ, இதுக்கெல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் இயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ, அது வரைக்கும் நான் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்படி அந்த 1.5 ஹவர் இல்லை 3 ஹவர்ஸ் மட்டும்தான் நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சைட் பை சைடாக சிலபஸை வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.